டெல்லியில் புதிய அரசு அமைக்க குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக 31 இடங்களிலும் ஆம் ஆத்மி 28 இடங்களிலும் வெற்றி பெற்றன. காங்கிரஸ் ஆதரவுடன் முதல்வராக பொறுப்பேற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் 47 நாட்களில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி டெல்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறையில் உள்ளது. டெல்லியில் புதிய ஆட்சி அமைப்பது தொடர்பாக கடந்த 5ஆம் தேதி டெல்லி துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் எழுதியிருந்தார். இந்நிலையில் டெல்லியில் புதிய அரசு அமைக்க குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் குறித்த தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு வெளியான பிறகு குடியரசுத் தலைவர் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி இடைத்தேர்தலில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதால் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்நிலையில் பெரும்பான்மையான உறுப்பினர்களை கொண்ட பாஜக ஆட்சி அமைக்க டெல்லி துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே டெல்லியில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஆளுநர் தங்களை தொடர்பு கொள்ளவில்லை என பாஜக விளக்கம் அளித்துள்ளது. ஆளுநர் அழைப்பு விடுக்கும் பட்சத்தில் புதிய அரசு அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் பாஜக தெரிவித்துள்ளது. இதற்கிடையே டெல்லியில் பாஜகவை ஆட்சி அமைக்க அழைக்கும் முடிவுக்கு ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவிற்கு போதிய எம்எல்ஏக்கள் இல்லாத நிலையில் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாஜக தயங்குவது ஏன் என்றும் கூறியுள்ளார்.